everybody. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சமையல் குறிப்புல இருந்து ஒரு 5 டிப்ஸ் நான் சொல்ல போறேன். கண்டிப்பா உங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்ல கார குழம்பு ரெடி பண்ணுவோம் இல்லையா? அதுல கொஞ்சம் காரம் அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணலாம்னா தயிர் ஒரு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி செய்யும் போது காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி நமக்கு கொடுக்கும். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் திங், பன்னீர் வந்து எல்லாரும் சாப்பிடணும்னு நினைப்போம். பன்னீரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து பன்னீர் வந்து 65 போட்டு சாப்பிடாம நம்ம வந்து சால்னால இந்த மாதிரி போட்டு கிரேவி இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடும்போது அதில் இருக்க ஃபேட் கண்டென்ட் வந்து குறைஞ்சிடும். அதில் இருக்க ப்ரோட்டீன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேர்ட் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பிள் கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்பிள் கட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். நம்ம அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும்னா லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க, ஆரஞ்சு ஜூஸ் கொஞ்சம் அந்த ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வைங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. சரிங்களா? அண்ட் நாலாவது டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேசரி. இப்போ நம்ம எல்லார் வீட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கேசரி ரெடி பண்ணுவோம். கேசரி ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீட்லேயே கொஞ்சம் வந்து ஆப்பிள் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறது, ஸ்ட்ராபெரி, கிரேப்ஸு இந்த மாதிரி நமக்கு தேவையான மிக்சர்ஸ்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அந்த கேசரியோட மிக்ஸ் பண்ணி இறக்கும் போது ஒரு டிஃப்ரெண்ட், அதாவது ஃப்ரூட்ஸ் கேசரி உங்களுக்கு ரெடியான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். குட்டி குட்டி கிரேப்ஸ் போட்டுக்கலாம், திராட்சை போட்டுக்கலாம், இந்த கிஸ்மிஸ் பழம் சொல்லுவாங்க இல்லையா, அது போட்டுக்கலாம், டியூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தி கூட. நம்ம ஃப்ரூட்ஸ்லோட ஆட் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் இந்த ஹெல்த்தி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அண்ட் ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இருக்கு இல்லைங்களா? ஏலக்காய் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு அந்த தோலை தூக்கி போட்டுரும். அதை வந்து தண்ணியில் போட்டு வைங்க. அதோட டேஸ்ட்டும் அந்த ஸ்மெல்லுமே சூப்பராக இருக்கும். என்னோட டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.